ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம சஞ்சய் கேமிங்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளூ லாக் ரைவல்ஸ்ன்ற இந்த ஒரு கேமை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கேம் வந்து நீங்கள் மொபைலில் விளாட்றது தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் இந்த கேமை வந்து கம்ப்யூட்டரில் விளாட போகிறதில்ல, மொபைலில் தான் ஆட போகிறேன். ஓகே, சரிவா. இந்த கேமை பற்றி உங்களுக்கு முழுசாக வளர்க்குறேன். ஆக்சுவலி இந்த கேம் வந்து ப்ளூ லாக்னு ஒரு அனிமையை பேஸ் பண்ண கேமு. அதாவது அனிமையிலேருந்து சுட்டுட்டாங்க அப்படி கூட வச்சுக்கலாம். நானும் அந்த அனிமையை பெருசாக பார்க்கல, கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இசக்கின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து சாக்கர்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் சாக்கர் விளாண்டுட்டே இருக்கான். ஒரு நாள் வந்து அவன் வந்து ஒரு மேட்ச்சில் தோற்றுடுறான். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ லாக் அப்படின்னு ஒரு ஜப்பானில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. ஏன்னா ஜப்பானில் எல்லாம் தோற்றுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒன்று கொண்டு வரானுங்க. அதில் வந்து நம்மால் போய் ஜாயின் ஆகி அதில் எப்படி விளாண்டு எப்படி முன்னேறி எப்படி நேஷ்னலுக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த அனிமே இருக்க போகுது. ஓகே, இப்போ நான் என்னோடய ஸ்டாட்ஸை காட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் என் பேர். எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போடுறதுனா போட்டுவிடுவேன். ஒரு 4 MVP, 50 கோலு, 15 சேவு, 43 ஸ்டீலு, 2 ஆங்கிள் பிரேக்கர், 5 அசிஸ்ட்டு, 53 மேட்ச்சு பிளேடு. எனக்கே கேவலமாக தான் இருக்குது. இருந்தாலும் விடுங்க, பார்த்துக்கலாம். சும்மா லைட்டாக விளாடுவேன், ரொம்பலாம் விளாட தெரியாது. அதை வச்சு இந்த கேம் எப்படி ஆடலாமா, என்னோடய ஒப்பீனியன் இந்த கேம் பற்றி என்னங்கிறதான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து ப்ரைவேட் சர்வர். அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரோபக்ஸு சம்திங் அந்த ரேஞ்சில் ஏதோ கொடுத்து இந்த ப்ரைவேட் சர்வர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ப்ரைவேட் சர்வரை நான் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் ஓன் பண்ணுறோம். ஆக்சுவலி வந்து இது சிம்பிளாக எப்படி விளாட்றதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது ட்ரிப்ளிங் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே CF இல்லைனா CM எடுத்துக்கோங்க. அதுதான் நீங்கள் பிகைனராக போகிறீங்கன்னா CF எடுக்காதீங்க, எல்லாம் திட்டுவாங்க. பிகாஸ் CFங்கிறது தான் டாப்பு. நான் CF இடத்துல தான் இருக்கேன். அந்த சைடு இப்போ நான் காட்டுறேன். இந்த சைடு வந்து LW, இந்த சைடு வந்து RW, நடுவில் CM, அங்கே GK, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் ஒன்ஸ் பாலை எடுத்துட்டிங்கன்னா ரன் பட்டன் இது ஓட ஆரம்பிங்க. உங்களை தொடுறதுக்கு ஆனால் வருவான். இங்கே வந்துட்டாங்கன்னா அந்த ட்ரிபிளுங்கிற பட்டனை அமுக்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பால் சுற்றுவான். அப்போல்லாம் அவன் ஸ்லைடு பண்ணுவான். இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து அவன் ஸ்லைடு பண்ணும்போது பாலை எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு உங்களை சுற்றி நிறைய பேர் வந்துட்டாங்க, இனிமேல் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா பாஸ் பண்ணுவான். அதுக்குன்னு நீங்கள் சும்மா பாஸ் பட்டன் அழுத்தினா பாஸ் பண்ண மாட்டான். யாராவது நிற்கணும் அந்த சைடு, நின்று அவன் ரெக்வஸ்ட் கேட்கணும். ரெக்வஸ்ட் கேட்டால் மட்டும்தான் அவனால் பாஸ் பட்டன் போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஸ்கில் இருக்கும். நான் வச்சுருக்கிற கேரக்டர் ஸ்கில் வந்து கிங்கு. ஸோ கிங் வந்து ஒரு லெஜெண்டரி கேரக்டர் ஸ்கில்லு. இப்போ வந்து என்னோடய பவர் என்னென்னா கிங்ஸ் இம்பேக்ட், கிங்ஸ் ட்ரிபிள். கிங்ஸ் இம்பேக்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். கிங்ஸ் இம்பேக்ட்னால் டக்குன்னு பவராக ஒரு கிக் விடுவான். அந்த கிக்கு வந்து கன்ஃபார்ம் கோலாக தான் இருக்கும். ஓகே, இந்த விஷயத்தை பற்றி தான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கோல் ஏறல. அதுக்கான காரணம் என்னென்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் சர்வர். ஸோ வந்து எனக்கு வந்து கோல் ஏறாது, அவ்வளோதான். சிம்பிளான விஷயந்தான். இப்படி தான் இந்த கேம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஒரு வேளை வந்து உங்கள் டீமில் பெருசாக எவனும் விளாட மாட்டான், யாரையும் நம்பி பாஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணி போய் ஸ்லைடு பண்ணி பால் எடுங்க. இதுதான் ட்ரிக்கு. அதாவது இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாட்டேங்க. ஜம்ப்பு பண்ணிவிட்டு டக்குன்னு ஸ்லைடை போட்டு எடுத்துருங்க. நான் ஆல்ரெடி ஸ்லைடு பண்ணதுனால இப்போ எனக்கு ஸ்லைடு வரல, இருங்க சார்ஜ் ஆகுது. டக்குன்னு ஜம்பை போட்டு டக்குன்னு ஒரு ஸ்லைடை போய்ட்டு பாலை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதே தான். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோ வச்சுருக்கேன். நிறைய ஃப்ளோ இருக்கும். இப்போ ஃப்ளோ ஆக்டிவ் ஃப்ளோன்னு காட்டுதா, நான் ஒரு ஃப்ளோ வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃப்ளோ இருக்கும். எந்த ஃப்ளோ வந்து மான்ஸ்டரு, அதாவது சீரியஸாக பஷீராங்கிற ஒரு யூஸ் பண்ணுவார். இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெமினா குறையாது, ஸ்பீட் லிமிட்டே இருக்காது. நீங்கள் பாட்டு ஓடிலாம். ஓடி போயிட்டு இப்போ வந்து ஓடுறேன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டு ஜிகே. இதெல்லாம் வந்து கோல் தடுக்காதுன்னா சொல்ல முடியாது, தடுக்கும். ஆனால் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ஈஸியாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிங்ஸ் ட்ரிபிள் வந்து இந்த மாதிரி சல்லுன்னு ஓடும். அந்த இடத்த பாருங்கள், மாசாக இருக்கா. ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு. ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கான வீடியோவில் சொல்ல வர போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஜிகேவை ஏமாத்துறது எப்படின்றத கற்றுக்கணும்.
அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிகே எப்படி ஏமாத்துறதுன்னு பார்க்கணும். பாருங்கள், நீங்கள் ஒன்ஸ் பால் எடுத்தோன்னு நிற்காமல் ஓடுங்க. அடிக்கடி ட்ரிபிள் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாமலாம் ட்ரிபிள் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஸ்லைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த சைடு அவனை அடிக்கிற மாதிரி, நான் இந்த சைடு அவனை அடிக்க போகிற மாதிரி அவனை ஃபேக் பண்ணணும். அப்படியே ஃபேக் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு கோலை போட்டுறணும். லைக் திஸ். இதே மாதிரி தான் நீங்கள் கோல் போடணும். பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட் சர்வருங்கிறதுனால எனக்கு கோல் ஏறாது, மற்றபடி எதுவும் கிடையாது. இல்லை அப்புறம் நீ கோல் அடிக்கிற ஏறலைலாம் நினைக்காதீங்க. இது ப்ரைவேட் சர்வர், அதனால் ஏறாது. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர் ட்ரிபிள் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. அது உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்டில். நம்ம அடுத்த வீடியோவில் அதையும் ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ட்ரிப்ளிங்கே உங்களுக்கு மாசு தான். இதுவே உங்களுக்கு போதும்னு தான் நினைக்கிறேன். ஏர் ட்ரிப்ளிங் வேணால் ஒரு தடவை வேணால் பண்ணி காட்டுறேன். லைக் திஸ். இதே மாதிரி ஏர் ட்ரிப்ளிங் பண்ணணும். இதே மாதிரி பண்ணிட்டே போயிட்டு டக்குன்னு கிக் பண்ணி கோல் போடணும். இவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கேமில் என்னென்ன புரிஞ்சிச்சிங்கிறதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி தெளிவான ஒரு டாபிக் வேணும், இல்லை ப்ரோ இந்த கேம்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வேணாம் ப்ரோ விட்டுருங்க அப்படின்றவங்களும் விட்டுருங்கன்னு சொன்னால் விட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது ஒரு கேமை ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி கேம் வேணுங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் விளாட்லாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், டேக் கேர்.